இன்னைக்கு மொரட்டு சம்பவம் இருக்குது. களம் 8ல் வேட்டைக்காரன் பார்ட்டி கருப்போட சாவலும், ரத்னசாமி பார்ட்டி பெங்களூர் ராமச்சந்திரா சாவலும் பறக்க போகுதுங்க. ஸோ ஸ்பெயின் வர்சஸ் போர்ச்சுகல் ரெண்டு பேருக்கும் ஜோடி போட்டு பார்த்துவோமா? ஆட்டனா என்னன்னு பாப்பேன். ஸ்ட்ராங்குன்னு சொல்கிற ரெண்டு டீம்லேயும் மிட்ஃபீல்டு. ஃபஸ்ட்டு போர்ச்சுகல் எடுத்துக்கிட்டிங்கன்னா மிட்ஃபீல்டு வந்து விட்டீனியா இருக்காப்புல, டிஃபென்சிவ் மிட்டாக ஆடுவாப்புல. அதுக்கப்புறம் ஜோ நவாஸு, ப்ரூனோ, மோஸ்ட்லி இவங்கள தான் ஆடுறாங்க எல்லா மேட்சுமே. ரொம்ப ஸ்வாப்லாம் இல்லை, செகண்ட் ஹாஃபில் தான் சப் பண்ணுறாப்புல. ஸோ இவனுங்க தான் மோஸ்ட்லி வந்து மிட்ஃபீல்டு ஆட போகிறானுங்க. இவனுங்களோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா சென்டரில் அட்டாக் பண்ண மாட்டாங்க, சைடில் தான் அட்டாக் பண்ணுவானுங்க. ஸோ ரொனால்டோக்கு பாலே போட மாட்டானுங்க. அது ஒரு ரெண்டு ஸ்பெஷாலிட்டி இவனுங்க வச்சுருக்கானுங்க. ஸோ இவங்க ஒரு கிரேட்டஸ்ட் மிட்ஃபீல்டு பொறுத்த வரைக்கும் நல்லா தான் கண்ட்ரோல் பண்ணுவானுங்க. ஆனால் அட்டாக் எப்படா போவீங்கன்னு தான் நம்ம கேட்டுனே இருக்கணும் அவனுக்கிட்ட. ஸோ இந்த பக்கம் அப்படியே ஸ்பெயின் எடுத்துட்டிங்கன்னா பெட்ரி ஒரு மேஜிக் மேன் தான். ஸோ நல்ல கேமை கண்ட்ரோலில் வைக்கிறது ஒன் ஆஃப் ஸ்பெஷலிஸ்ட்டு பெட்ரி தான். ஸோ ராட்ரி, அதுக்கப்புறம் ஆங்கர் மேனு, தலைவன் அப்படியே கண்ட்ரோல் பண்ணுவோம் போல் கேமை டிஃபென்சிவாக இருந்துட்டு. ஸோ அதுக்கப்புறம் ஆல்மோ பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு ஸ்பெயினுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்மோ இப்போதைக்கு. ஏன்னா ஒரு ஃபால்ஸ் 9 மாதிரி ஆடுவாப்பில், அதுக்கப்புறம் வந்து மிட்ஃபீல்டையும் கண்ட்ரோல் பண்ணுவாப்பில், ரெண்டு ரோலும் பக்காவாக பண்ணுவாப்பில். ஒரு தடவை பார்த்தா லெஃப்ட் விங்கில் போய் பால் எடுத்துன்னு வருவாப்பில். ஸோ வந்து ஆல்மோ ஒரு பெஸ்ட்டு பிக்கு. எப்பயுமே ஒரு ஃபஸ்ட் டீமில் ஆடுறோம், சப்பில் வராமல். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அட்டாக், ரெண்டு டீமுக்கும் அட்டாக் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போர்ச்சுகல் அண்ணன் ரொனால்டோ தான் ஸ்ட்ரைக்கர் ஆடுவாப்பில். இப்போ ஆனால் போன தடவை கோன்சாலோ ராமஸ் கோல் அடித்ததால் மேபி கொண்டு வருவாங்களான்னு யோசிக்கப்பட வேண்டிய விஷயம். ஸோ மேபி வரலாம், வராமையும் போகலாம். ஏன்னா போன தடவை போன 2022 வேர்ல்டு கப் குவார்டர் ஃபைனல்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா கோன்சாலோ ராமஸ் ஒரு ஹேட்ரிக் போட்டுருவாப்பில் அதுக்கு முன்ன மேட்ச் ரவுண்ட் ஆஃப் 16ல். அதனால் கோன்சாலோ ராமஸை உள்ளே எடுத்துன்னு வந்துடுவாங்க. ஆனால் அந்த குவார்டர் ஃபைனலில் மொராகோவோட அவர் வந்து லிட்டில் பிட் அவர் பால் ஃபினிஷிங்கே இல்லை. ஸோ அண்ணன் அதுக்கப்புறம் வந்த பிறகு தான் அண்ணன் வந்து இதுக்கு உள்ளே வந்துடுவார், அதாவது ஆஃப் டைம்குள்ளே சப் பண்ணுறப்பல. ஸோ அதுக்கப்புறம் அண்ணன் நல்ல ஷூட்லாம் வைப்பார். ஆனால் ஒரு பால் கூட உள்ளே போகாது, பயங்கரமாக அட்டாக் பண்ணுவாங்க. போர்ச்சுகல் முட்டி மோதுவாங்க போன வேர்ல்டு கப்பில். ஸோ அதே தப்பு இந்த தடவை பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு அண்ணன் என்னதான் இருந்தாலும் அண்ணன் ஆடிடணும். அதுக்கப்புறம் என்னவா கோன்சாலோ ராமஸ் இறங்கட்டும், எவனா இறங்கட்டும். அதுக்கப்புறம் லெஃப்ட் விங் பார்த்தீங்கன்னா இவனுங்க யார் லெஃப்ட் விங் ஆடுவாங்கன்னு இவனுக்கே தெரில. ஒரு தடவை பார்த்தா ஜோவா ஃபெலிக்ஸ் ஆடுவாப்புல, அதுக்கப்புறம் ரஃபேல் ஆடுறாப்புல. ஸோ ரஃபேலியே தான் ஆடணும், ஏன்னா அவன் தான் கொஞ்சம் பேஸோடு இருக்கான். ஸோ நல்ல பேஸும் இருக்குது. ஆனால் என்ன அடிக்கடி ஷூட்டை அவனே அடிச்சு போடுறான். பாஸை போட்டால் அது ஈஸி கோலு, நிறைய கோலு. ஆனால் அவனே அடிச்சு போடுறதால அது செல்லுபடி ஆகிறதில்ல. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரைட் விங்கில் பெட்ரோ நீட்டோ தான் ஆடுவாப்புல. கொன்சையா இருக்காப்புல. ஸோ ஸ்பெயினுக்கு எடுத்திங்கன்னா ஒயாசபால். ஸோ இவர் பாலை தேடி போவாரா இல்லை பால் இவர் தேடி வருதான்னு தெரில. ஆனால் கரெக்டாக அந்த பால் இருக்கிற இடத்துல இவர் இருக்காப்புல. அது ஒரு ஸ்ட்ரைக்கர் இன்ஸ்டிங்க்ட் இவர்கிட்ட இருக்குது. அதுக்கப்புறம் லெஃப்ட் விங் எப்படியும் அலெக்ஸ் பெய்னா கிட்ட ஆடுப்பல. அலெக்ஸ் பெய்னா சொல்லப்போனால் அவர் வந்து கொஞ்சம் இந்த பாக்ஸ்குள்ளே செல்ஃபிஷாக ஷூட் அடிச்சுட்டு விட்டுறாரு அடிக்கடி. அவர் கொஞ்சம் பாஸாக போட்டால் இன்னுமே நிறைய கோல் கன்வர்ஷனாக இருக்கும். ஸோ லெஃப்ட் விங்கு அலெக்ஸ் பெய்னா, நிக்கோ வில்லியம்ஸு மோஸ்ட்லி கொண்டு வர மாட்டாங்க. ரைட் விங் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம லமின் தான் இருக்காப்புல. லமின் வந்து மோஸ்ட்லி 2-3 பேர் சேர்ந்து அவரை மார்க் பண்ண போகிறாங்க. நீங்கள் நேஷ்னல் லீக் எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபைனலில் அவரை போட்டி போட்டுருவாங்க. அதனால் மோஸ்ட்லி அதே டாக்டிக்ஸ் தான் இவருக்கு யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ நூனோ மெண்டிஸ் இருக்காப்புல. நூனோ மெண்டிஸ்க்கும் லமின்க்கும் எப்பயுமே ஒரு கிரேட்டஸ்ட் காம்படிஷனு. ரெண்டு பேரும் மொரட்டை அடித்தடியாக போடுவாங்க. ஸோ பிஎஸ்டி எடுத்துட்டாலும் சரி, போர்ச்சுகல் எடுத்துட்டாலும் சரி, ரெண்டு பேருக்கும் ஒரு நல்ல காம்படிஷன் இருக்கும். ஸோ அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு லமின் வந்து அப்பப்போ பொசிஷன் ஸ்வாப் பண்ணி ஆடணும். கொஞ்சம் சென்டர் மிட்டு வந்து அந்த பக்கம் ஆல்மோவை அமுச்சிட்டு கொஞ்சம் ஸ்வாப் பண்ணாருன்னா அவருக்கு வந்து பால் கன்வெர்ட் பண்ணி யாருக்காவது பாஸ் போடலாம். ஸோ ரைட் விங்கே ஒட்டிக்கிட்டு இருந்தால் அவரால் எதுவுமே பண்ண முடியாது. அவர் ஈஸியாக பிளாக் பண்ணிட்டு போயினே இருப்பானுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் ஆன் பேப்பர் வந்து போர்ச்சுகல் தான் பெஸ்ட்டுன்ற மாதிரி இருக்கானுங்க. ஆனால் அவனுங்க கோல் கன்சீட் பண்ணியிருக்கானுங்க நிறைய.
ஸோ ஸ்பெயின் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வரைக்கும் கோலே கன்சிட் பண்ணல. ஃபஸ்ட்டு ஆடின கேபா வர்டே மேட்ச்சில் எடுத்துக்கிட்டாலும் சரி, அடுத்து உருகுவே, சவுதி அரேபியா, ஆஸ்திரியா யார்கிட்டையுமே கோலே கன்சிட் பண்ணல. ஸோ பெஸ்ட்டு டிஃபென்சிவாக 2 பேரை மென்ஷன் பண்ணோன்னா குபாசியும் இவரும் லப்போட்டும். நீ முன்னாடி போனால் நான் பின்னாடி ஆடுறேன், நான் பின்னாடி போனால் நீ முன்னாடி ஆடு. அது மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக ஆடிட்டுருக்கானுங்க. நல்ல டிஃபென்சிவாக ஆடுறாங்க. ஸோ பார்ப்போம். இன்றைக்கி நைட்டு ஒரு முரட்டு சம்பவம் இருக்குது. ரெகுலர் ஃபுட்பால் அப்டேட்ஸுக்கு நம்மளை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இனிமேல் ஒரு சுவாரஸ்யமான மேட்சஸ்லாம் வந்துனே இருக்க போகுது. நன்றி.